திரு யாரு இதெல்லாம் பள்ளி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது? மந்திரங்கள் இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கறது, போன ஜென்ம பாவ புண்ணியம் குறித்து யாரு சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு முன்னாடி அரசு பள்ளியில் சர்ச்சை பேச்சு கண்டித்த முதலமைச்சர் தடுமாறுகிறாரா அன்பில் மகேஷ் என்ற உங்கள் தலைப்பில் நான் முரண்படுகிறேன். ஏன்னா அந்த வார்த்தை எப்படி வருது அப்படின்னா, ஏதோ அன்பில் மகேஷ் அவர்கள் தவறு செய்ததை போல முதலமைச்சர் கண்டித்ததை போல் ஆகிவிடும். ஏனென்றால் தடுமாறுகிறாரா அன்பில் மகேஷ் என்றால் நான் சொல்லுகிறேன், பள்ளிக்கல்வித்துறையை நிலைநிறுத்தி இருக்கிறார் சகோதரர் அன்பில் மகேஷ். கொரோனாவிற்கு பிறகு ஏன்னா முத்தமிழ் முருகன் மாநாடு தொடர்பான தீர்மானங்கள் விமர்சிக்கப்படுது. அப்புறம் அதுக்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக அரசு தரப்பில் விளக்கம் கொடுக்கப்படுது. நடிகர் தாமு பள்ளி குழந்தைகள்கிட்ட போய் நிகழ்ச்சிகள் பண்ணுறாரு அப்படின்னு விமர்சனங்கள் வந்த பிறகு இனிமே இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்படாது, அதெல்லாம் வரையறுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்று திரு மகாவிஷ்ணு பேசின பிறகும் இதே மாதிரி சர்ச்சை. விநாயகர் சதுர்த்தி தொடர்பான உறுதிமொழி தொடர்பான ஒரு சுற்றறிக்கை சில பள்ளிகளில் சில மாவட்டங்களில் வருது. அப்புறம் அதற்கு பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் கொடுக்குது. எல்லாமே நடந்து முடிந்த பிறகு தான் அமைச்சருக்கே தெரிய வருது, அமைச்சர் அதில் விளக்கம் கொடுக்குறாருங்கிற போது பள்ளிக்கல்வித்துறையை சரியாக கையாள முடியாமல் தடுமாறுகிறாரா அன்பில் மகேஷ்னு கேட்க வேண்டிய கேள்வி கேட்கறது என்னன்னா, மொத்தம் தமிழ்நாட்டில் 37,506 பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் 12,000, அதோடு சேர்த்து தனியார் பள்ளிகளையும் சேர்த்தால் 61,000 பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அப்போ 61,000 பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் நடந்திருக்கும்னு கேட்குறாங்க. இல்லை, அதாவது அமைச்சர் என்பவர் 8 கோடி தமிழர்களுக்கும் சொந்தம். அவங்கள வந்து பார்க்கணும்னு போனா மகாவிஷ்ணுக்கும் சொந்தம் தானே. அப்போ அவர் நான் அமைச்சரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவர் பார்த்துருப்பாரு. அதில் என்ன இருக்குது? அதில் வந்து முக்கியமான ஒன்று என்ன சொல்கிறாங்க, பக்தி இலக்கியத்தை நீங்கள் வந்து சிலபஸில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கல்வி அமைச்சரை சந்தித்தேன். யார் சொல்லியிருக்கிறா? இதே நம்ம மகா சொல்லியிருக்கார். யார்? விஷ்ணு. அவருடைய இதில் இருக்குது, நான் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக உங்களுடைய கல்வி திட்டத்தில் இலக்கியங்களை பக்தி இலக்கியத்தை கொண்டு வரணும்னு சந்தித்து நான் மனு கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்லி. ஏற்கனவே பாட நூல்கள்ல தமிழ் இலக்கியங்கள்ல பக்தி இலக்கியம் இருக்குதானே, அதுக்கு மகாவிஷ்ணு தேவையா அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு மாணவர்கள்? அதாவது இதுதான் சொல்லி நான் மனு கொடுக்கணும்னு அமைச்சர்கிட்ட சொன்னா யார் வேணாலும் போலாம் கார்த்தி. 8 கோடி தமிழர்களுக்கும் அமைச்சராக இருக்கக்கூடிய எந்த அமைச்சரையும் நான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் சமூகத்தில் கேவலமான கூட்டம் கூட அவரை சந்திக்க முடியும். எங்க கேவலத்தை கொஞ்சம் இது விடுங்க அப்படின்னு சொல்லி தப்பு கிடையாது. அப்ப இதனாலேயே அவருக்கு அவர் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே அண்ணன் நம்ம பாஜக சகோதரர் சொல்றாரு, அவர்களுக்கு தொடர்பு இருந்தது. ஏங்க, ஒரு முறை பார்த்து ஒரு மனு கொடுத்து போட்டோ எடுத்துட்டா உடனே தொடர்பில் இருக்காங்கன்னு அர்த்தமா? அப்படி பார்த்தா இப்ப பாகிஸ்தானில் உள்ள பல பேர் வந்து பிரதமர் மோடியோட போட்டோ எடுக்கிறாங்க. நான் சொல்லிட்டா பாகிஸ்தானுக்கும் பிரதமர் மோடிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு? அது அறிவுடைய வாதமா? அது அப்ப எதை பேசணும்னு ஒண்ணு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இந்த தம்பி போனவர் பேசுகிற இடத்தில் எந்த இடத்துல சகோதரர் சங்கர் ஆசிரியர் நான் பாராட்டுறேன். பல பேர் கண் இருந்தும் கேட்கறதுக்கு காது இருந்தும் கேளா தகையவா உட்கார்ந்து இருந்த இடத்துல சகோதரர் சங்கருக்கு வந்தது பாருங்க பகுத்தறிவு கோஷம். நீங்க எப்படி நீங்க போன பிறவில நான் பாவம் செஞ்சா எனக்கு கண்ணு போயிருக்கும் காது போயிருக்குன்னு பேசுறீங்களே, இதை யாங்க நீங்க பள்ளிக்கூடத்தில் சொல்லணும் கேட்கிறாரா? இல்ல, இந்த மத நம்பிக்கைய இந்திய கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்கணும்ன்றார்ல யாரு? நான் சகோதரர் நாகராஜ் சகோதரர் நாகராஜ் படிக்கும் போதெல்லாம் இப்படி போய் இந்த மாதிரி மகா போய் தான் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்கிறேன். நாங்கள்லாம் படித்தோமுங்க. நாமெல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அன்னைக்கு வேற பள்ளிக்கூடம் கிடையாது. அரசு பள்ளிக்கூடம் இல்லை, அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடம். எங்ககிட்ட எல்லாம் ஒழுக்கம் இல்லையா? தமிழ் பண்பாடு இல்லையா எங்கிட்ட? இப்போ சகோதரர் நாகராஜ் நான் பேசுகிறேன், அவர் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் பேசும்போது நான் உட்கார்ந்துருக்கேன். இந்த பண்பாடு இந்த நாகரிகம் எல்லாம் எங்களுக்கு வந்து மகா மாதிரி ஆட்கள் தான் வந்து சொல்லி கொடுத்தாங்களா? பள்ளிக்கூடத்தில் எது பேசணும்? அரசியலமைப்பு சட்டம். அவன் கேட்குறானே அந்த பையன், பேசுகிற பையன், அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு. ஆமா, அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு. இந்தியாவில் உள்ள மாணவர்களை அறிவியல் பூர்வமாக கொண்டு வர வேண்டும், அதைத்தான் அரசுகள் முன்னெடுக்க வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இல்ல, திரு மகாவிஷ்ணு குறித்து அமைச்சருக்கு தெரியாம இருக்கா, அதிகாரிகளுக்கு தெரியாம இருக்கா? அவர் வந்து இப்போ பேசல. அவர் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷமா பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துறாரு, பல மாவட்டங்களை நடத்துறாரு.
அவருக்கு பேசிய எல்லா பேச்சும் காணொளிகளாக யூடியூப்ல இருக்கு. அப்போ ஒரு பள்ளிக்கு அவரை அழைக்க போறோம் அப்படின்னா அதிகாரிகள் கிராஸ் செக் பண்ணலையா, தலைமை ஆசிரியர் கிராஸ் செக் பண்ணலையா, அமைச்சர் தரப்புல கிராஸ் செக் பண்ணலையா? எப்படி அதை அனுமதிச்சாங்க? கார்த்தி, இப்போ நான் இருக்கேன், அரசியல் சார்ந்து பேசிட்டு இருக்கேன். என்ன ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு கூப்பிட்டா அந்த கல்லூரி வந்து சொல்லுவாங்க, இலக்கியம் பேசுங்கன்னா அரசியல் பேசிடாதீங்க. அதே மாதிரி இந்த பையன்கிட்ட, இவர்கிட்ட, இந்த பேசுகிற தம்பிக்கிட்ட பல விதங்கள் இருக்கு. ஆனால் அந்த தலைமை ஆசிரியர் அந்த வீடியோ வெளியே வருது. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எங்க பிள்ளைங்களுக்கு மனதில் ஊக்கம் தரக்கூடிய விதத்தில் பேசுங்க. அந்த பையன் சொல்றார், என்ன பேசுவீங்கன்னா நான் எப்படி வேணாலும் பேசுவேன், அப்படி பேசிடாதீங்க. தலைமை ஆசிரியர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்ப அதை தாண்டி அவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் வேண்டும் என்று செய்திருக்கிறார். எனக்கு முதல்ல கூட நான் என்ன நினைத்தேன், தலைமை ஆசிரியர் தவறு செய்யலனா அவர் இடமாற்றம் செய்திருக்க வேண்டாம். அதாவது தலைமை ஆசிரியர் மீது எந்த பிரச்சனை, எங்க பிரச்சனை வருதுன்னா அதை அப்ஜெக்ட் பண்றாருல சகோதரர் சங்கர், அப்ப தலைமை ஆசிரியர்ல ஆக்ஷன் எடுக்கணும். அந்த இடத்துல அவருடைய கேள்வி நியாயமானது. அவரை கூட்டிட்டு வந்த வரைக்கும் கூட நாம வந்து தலைமை ஆசிரியரிடம் தவறு சொல்ல முடியாது. ஆனா ஒரு சக ஆசிரியர் அவர் வந்து அந்த கேள்வி கேட்கும்போது, ஏங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு இதுக்கு வந்த ஒரு சிறப்புரை ஆற்ற வந்தவர் போய் நின்றுக்கிட்டு உன் பேரை சொல்லுன்னு கேட்குறானே, இதை ஒரு தலைமை ஆசிரியர் பார்த்துட்டு இருக்கலாமா? நானா இருந்தால் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். ஒரு கல்வி நிலையத்தில் யாருக்கு அதிகாரம்? நம்ம ஒரு சிறப்புரையாளராக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருவேளை நமக்கு எதிரான தவறுகள் கூட நடக்கலாம். அந்த இடத்துல நாம நிர்வாகத்திட்ட சொல்லணும். அதுதான் பண்பாடு. இவர் சொல்றாரு சகோதரர் நாகராஜ், பண்பாடு ஒழுக்கம்னு. இந்த பண்பாடு ஒழுக்கம்லாம் அவன்கிட்ட இருந்துச்சான்னு கேட்கறான். பள்ளிக்கூடத்துல பேசின பையன்கிட்ட ஒழுக்கம் இருந்துச்சா? இல்ல பாடத்திட்டங்கள் ஒரு ஆசிரியரை பார்த்து கார்த்தி, என்னுடைய ஒரே கேள்வி கார்த்தி, நான் கேட்டேன், அவர் என்ன கேட்டுறேன். ஒரு வாத்தியாரு, இத்தனைக்கும் அந்த அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் வந்து சகோதரன் நீங்க இப்படி சொல்லக்கூடாதுன்னா அவரை எப்படி பேசணுங்கிற ஒழுக்கம் இல்லாத நீ எப்படி ஒழுக்கத்தை பத்தி சொல்லி கொடுப்ப? நான் கேட்கிறேன். அவருக்கு வக்காலத்து வாங்குறாரு நாகராஜனா? இல்ல, எனக்கு சிஇஓ அதிகாரம் கொடுத்திருக்காரு, அனுமதி. ஏங்க யார் வேணாலும் அதிகாரம் கொடுக்கட்டுங்க. அவரை விட நீங்க உயர்ந்த நபரான அவர் இந்த ஆசிரியரை பார்த்து, அது எப்படி? சிஇஓ யாரு? சிஇஓ பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா இருந்து தானே போனாரு. சார், இன்னைக்கு நீதிபதிகளை விட அறிவுமிக்க வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அது என்ன கேள்வி? அறிவின் அடிப்படையிலேயா சிஇஓ நியமிக்கப்படுறாரு? என்ன தமிழ்நாடு எஜுகேஷன் சர்வீஸ் ஒரு எக்ஸாம் நடத்துறோமா நம்ம? அதில் பாஸ் பண்ணி அவரை தூக்கி போட்டோம்னு ஒரு மாசம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சிஇஓ ஆவீங்க, ஒரு மணி நேரம் பிந்தி இருந்தா நாங்கள் ஹெட் மாஸ்டராக உட்காந்துட்டு இருப்பேன். அதுக்கு அறிவு ஒரு அளவுகோலா? அதுக்கே அவனுக்கு அறிவு இல்லையா? ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி அறிவே இல்லையே, அப்புறம் அவர் பேசுறதுக்கு வக்காலத்து வாங்குறது எப்படி நியாயமாகும்? அவர் என்ன வக்காலத்து வாங்குறாருன்ற ஏன் சொல்றாருன்னா திரு ஜி.கே. நாகராஜ், பாடத்திட்டங்கள்ல இந்த பாடங்கள் இல்ல. ஆமா, போன ஜென்மம் கயிறை வச்சு பேசினாரு, உங்களுக்கு சாமி நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு. அப்புறம் எப்படி சாமி நம்பிக்கை இல்லைன்னு இப்ப சொல்லுவாரு? விமர்சிக்கணும்னா சகோதரர் அன்பில் மகேஷ் கையில் இருக்கிற கயிறு எடுப்பீங்க, அதையே அவரை விமர்சிக்கணும்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு பேசுவீங்க. இது நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுறதுக்கு இதென்ன சண்டை கிடையாது. மாணவர்கள் ஆரவாரம் பண்றாங்க, மாணவிகள் கத்துறாங்க, அவர் பேசும்போது ஆரவாரம் பண்றாங்க. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது குழந்தைகள் அவங்களுக்கு வந்து போதிய பகுத்தறிவு இருக்காது. இவர் சொல்ற கருத்து சயின்ஸா இல்ல பகுத்தறிவா? சார், நமக்கே சில நேரங்கள்ல நமக்கு மனசுக்கு தகுந்தபடி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா நம்மள அறியாம நம்ம அதுல ஒன்றி போயிடுவோம், கைத்தட்டிடுவோம். பல மேடைகள்ல நடந்திருக்கு. அங்க இருக்கிறவங்களுக்கு எதிரான கருத்தையே நம்ம சொல்லும் போது கூட அவங்க கைத்தட்டிடுவாங்க. அதுக்காக அந்த கருத்து உயர்ந்த கருத்து நம்ம ஏத்துக்க முடியுமா கார்த்தி? எனக்கு நான் உண்மையிலே சொல்றேன், இது வந்து இப்ப சகோதரர் நீங்க மாநில அரசின் நிர்வாக பொறுப்புல இருக்கிற பிரதிநிதியாக நீங்க வந்து பேசுறீங்க. ஆமா. திரு ஜி.கே. நாகராஜ் மத்திய அரசுல நிர்வாக பொறுப்புல இருக்கிற கட்சியின் பிரதிநிதியாக அவர் வந்து பேசுறார். நீங்க இந்த மாதிரியான கருத்துக்கள், மூட நம்பிக்கைகள், பகுத்தறிவுக்கு எதிரானது, மாணவர்களுக்கு போய் சேரக்கூடாதுங்கிற நிலைப்பாடும், அவர் இல்ல இதெல்லாம் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும், யார் தான் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு அவர் கேட்கிறதும் ரெண்டு தரப்பும் முரண்பாடா இருக்கு. ரெண்டும் நிர்வாக பொறுப்பின் தலைமை பொறுப்புல தானே இருக்கு. சார், நாங்க சொல்றது என்னன்னா, எங்களுக்குன்னு கல்வி மாநில பாடத்திட்டத்தில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லிக் கொடுக்க முடியும். சயின்டிஃபிக்கா இருக்கணுங்கிறத தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லையா? அவங்களுக்கு எப்படி அந்த எண்ணம் இருக்கு? திரும்ப புல்புல் தாராவில் எப்படி பறப்பார் அவரு? சாவர்கர் அந்தமான் சிறையில இருந்து பறந்து வந்திருக்காரு புல்புல் பறவையில. நான் இதுவரைக்கும் கேள்விப்படல சார், ஒரு மனுஷன் மேலே பறந்து போனதாக இப்படி ஒரு புல்புல் பறவை இருக்குன்னே ஒன்று நான் பார்க்கல. அதை கர்நாடகாவில் இதில் வச்சிருக்காங்க சார், பாடத்திட்டத்தில். சார், பெருங்கொடுமைகள் இருக்கு, நான் அதை இங்கே பேச முடியாது. சில விஷயங்கள்லாம் அவங்க பாடத்திட்டத்தில் வச்சிருக்கிற திட்டங்களை எல்லாம் நம்ம சில விஷயங்கள் பேச முடியாது. புராணங்களில் எதெல்லாம் மூட நம்பிக்கையை தருமோ அதை எல்லாத்தையும் கொண்டு வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்க பேசுங்க,
அறிவுபூர்வமா அந்த குழந்தைகளை கல்வியின்பால் நீங்க எப்படி மேலே வரணும், உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கும், உங்க மனசுல இந்த மாதிரி இருந்தால் நீங்க இதை உடைத்து விட்டு மேலே வருவதற்கு முன்னுதாரணமாக வந்த ஐயா அப்துல் கலாம்ல இருந்து 1000 பேர் இருக்காங்க. அரசு பள்ளிக்கூடங்களில் படித்த எத்தனையோ சாதனையாளர்கள். அவங்கள சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துங்கன்னு சொன்னா, நீங்க போய் உட்கார்ந்து 2000 வருஷத்துக்கு பின்னாடி எங்க பிள்ளைங்களை இழுத்துட்டு போறீங்கன்னா அதை அவர் கேள்வி கேட்கத்தான் செய்வார், கொடுக்கத்தான் செய்வார்.